எஸ்பிஎம் தேர்வு முடிவு எப்ப டாக்டர் அறிவிக்க போறாங்க? அதோட தேதி என்னன்னு பலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைங்களா? பெற்றோர்களே, இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்பாக உங்களுக்காக உங்ககிட்ட 3 முக்கியமான கேள்விகள் கேட்க போறேன். இத தொடர்ந்து கேளுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்றவர்கள் நம்ம பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட இந்த தகவல் கண்டிப்பாக போய் சேரணும். பார்த்துட்டு பரவலாக பகிர்ந்துக்குங்க. என்னோட முதல் கேள்வி, பிள்ளைங்களா எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலான்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்களா? இதுல வந்து நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது பிள்ளைங்களா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும். என்னோட காணொலிகள் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதுக்கு தெளிவான பல விளக்கங்கள் நான் கொடுத்திருப்பேன். ஸோ அந்த ஒரு தெளிவோட எந்த துறை அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டீங்களா? என் துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதுக்கு உண்டான காரணம் இது மைண்ட்ல தெளிவாக இருக்கணும். இது என்னோட முதல் கேள்வி. பெற்றோர்களே, அவங்க தேர்ந்தெடுத்த துறை என்னன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். என்னோட 2வது கேள்வி, யூபியூ ஃபாசாசத்து அப்ளை பண்ணிட்டீங்களா பிள்ளைங்களா? ஸோ நீங்க எங்க படிக்க போறீங்கன்னு என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல் தேர்வு அரசாங்க கல்லூரி, அரசாங்க பல்கலைக்கழகங்கள்ல உங்களோட பதிவு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபாசாசத்து மிஸ் பண்ணிட்டீங்களா? ஃபாசாடுவா இருக்கு, அதுக்கு தயாராகுங்க. யூபியூ அப்ளை பண்ணிட்டீங்களா? இதுதான் வந்து என்னோட 2வது கேள்வி. 3வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க உங்களோட கல்வி பாதை வந்து அப்படி தெளிவாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம போகணும். ஒரு சிம்பிள் ஃபார்முலா தெரியுங்களா? முதல் ஃபார்முலா என்னன்னா, முதல் விஷயம் என்ன படிக்க போறீங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறது. டிசைட் யுவர் டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட். 2வது எங்க படிக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது. இதுக்கு தான் முதல் தேர்வு வந்து நான் ஐபிடிஏ அரசாங்க கல்லூரி பல்கலைக்கழகங்கள், அதுக்காக தான் நான் யூபி அப்ளை பண்ணீங்களான்னு கேட்டேன். ஓகே, 2வது. 3வது சரியான வழிகாட்டுதல் பிள்ளைங்களா? ஓகே, ஸோ இந்த 3வது கேள்வி வந்து என்னன்னா, ஸ்டூடெண்ட் மென்டாரோட வழிகாட்டுதல் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல அப்படின்னா மேல வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி இப்பயே பிள்ளைங்களும் பெற்றோர்களும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ண மட்டும் பத்தாது, அதுல வந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுற தகவல்கள் வழிகாட்டுதலை வந்து கேட்டு உள்வாங்கி கண்டிப்பாக அதை பின்பற்றி பண்ணும். ஸோ முதல் விஷயம் என்ன படிக்க போறீங்க, எந்த துறை அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது. 2வது யூபிஐ அப்ளிகேஷன் முதல்ல பண்றது, மற்றதெல்லாம் அப்புறமேல பார்த்துக்கலாம். ஐபிடிஎஸ்லாம் முதல்ல ஐபிடிஐல உங்களோட பதிவு வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதை முடிவு பண்றது. 3வது சரியான வழிகாட்டுதல் இருக்கிறது. ஸ்டூடெண்ட் டெலிகிராம் குரூப்ல இப்போதைக்கு ஒரு 5000 மாணவர்களுக்கு மேல வந்து இருக்காங்க. பத்தாது, இன்னொரு 35,000 மாணவர்களும் பெற்றோர்களும் எங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பரவலாக பகிர்ந்துக்கிட்டு நம்மளோட எல்லா இந்திய மாணவர்களையும் இந்த வழிகாட்டுதலை கண்டிப்பாக கொண்டு வர்றது. இது உதவியில நண்பா, நமது கடமை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஸோ இப்ப முக்கியமான கேள்விக்கு உண்டான பதில், ரிசல்ட் எப்ப வெளியாகுது? ஸோ தற்போதைக்கு கண்டிப்பாக போன வருடத்தை விட இந்த வருடம் ஏர்லியா வெளியாயிரும். இந்த மாதமே ரிசல்ட் வந்துருச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா பிள்ளைங்களா? குறிப்பா பிள்ளைங்க இந்த விஷயத்தை கேளுங்க. கால தாமதம் வேணாம், அப்புறம் படிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் படிச்சுக்கலான்ற ஒரு விஷயம். ரிசல்ட் சரியில்லை, இப்போதைக்கு படிக்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயமும் தேவையில்லை. அதே நேரத்துல வந்து நான் எதிர்பார்த்த இது விஷயம் கிடைக்கல, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த அப்புறம் பார்த்துக்கலான்ற சொல்லியே நிறைய பேர் படிக்காமையே காலதாமதமாகி ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடுறாங்க. இன்னைக்குள்ள யுகத்துல எந்த ஒரு தேர்வு முடிவாக இருக்கட்டும், உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடிய யுகம் எல்லாத்துக்கும் தெரியும் தானே. இப்ப அந்த வாய்ப்பு இருக்கு. தேடி கொடுக்கறதுக்கும் வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கும் என்னோட உறுதிமொழி, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு. பிள்ளைங்களா, உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக படிக்கிறதுக்கு நீங்க தயாராக இருக்கீங்களா அப்படின்னு அது கேள்வியாவோ வேண்டுகோளாவோ வைக்கல. நிச்சயமாக படிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த வந்து அப்படியே அழுத்த திருத்தமாக வற்புறுத்தியே சொல்றேன் அப்படின்னு வச்சுங்களேன். அதே நேரத்துல பெற்றோர்களே, இன்னும் கொஞ்ச காலம்தான், ஓகேங்களா? இன்னும் கொஞ்ச காலம்தான். அவங்களுக்காக வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கக்கூடிய இந்த பயணத்துல உங்களோட அன்பு, ஆசீர்வாதம், அந்த 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 ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்களோட ஜெர்னின்னு தனியா விட்டுறாதீங்க. இப்பதான் நீங்க முக்கியமாக பயணிக்க வேண்டிய ஜெர்னி. ஸோ தேர்வு முடிவு, அதோட தேதி வந்து கண்டிப்பாக இன்னும் சில தினங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். பின் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக விவரங்கள் வந்தோடனே தெரியக்கூடிய முதல் ஆள் நீங்களாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ இப்ப உடனடியாக மறுபடியும் இது எல்லாத்தையும் போட்டு கேட்டுட்டு என்னோட கேள்விகளுக்கு மனதார அல்லது கீழே கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் மென்டர் டெலிகிராம் குரூப்ல இப்போ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் உங்களை மட்டும் அல்லது நீங்க உங்களை மட்டும் பார்த்துக்கிறது மட்டும் பத்தாது, உங்க நண்பர்கள்லாம் பாருங்க. கண்டிப்பாக அவங்க கிட்டையும் இந்த தகவலை இப்ப இந்த பொழுதை வந்து கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் பண்ணிக்க. எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா? இருக்கும் நாலு சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா? தேசம் வேறல்ல, தாயும் வேறல்ல, ஒன்றுதான்.
தாயை காப்பதும் நாட்டை காப்பதும் ஒன்றுதான். கடுகு போல் உன் மனம் இருக்கக்கூடாது, கடலை போல் விரிந்ததாய் இருக்கட்டும். உன்னை போல் எல்லோரும் என என்னோடும் அதில் இன்பத்தை தேடணும்.